பிள்ளைங்க சாப்பிட்றீங்களா, அந்த சாப்பாடு கொண்டு வந்தவர் யாரு? காமராஜர் தான். இவர் பார்த்துருக்கீங்களா? வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை போட்டுருப்பா, அந்த மாதிரி திலீப் மாதிரி இருப்பார். சரியா? கவனி. இவர் பார்த்தீங்கன்னா எளிமையா இருப்பார். ரொம்ப இந்த பெந்தா பண்ணிட்டு இந்த உங்களை மாதிரி லிப்டிக்லாம் போட்டு இதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாரு? எளிமையா இருப்பாரு. அவர் வேலையை அவரே செஞ்சுக்குவார். வீட்டுல அவர் கூட்டுறது முதற்கொண்டு அவர் வேலையை அவரே செஞ்சுக்குவாரு. அவர் முதலமைச்சரா இருந்தார் நம்ம நாட்டுக்கு. இப்ப ஸ்டாலின் இருக்காருல்ல, அது மாதிரி இவர் முதலமைச்சரா இருந்தாரு. சரியா? ரொம்ப வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு. அப்போ முதலமைச்சரா இருந்தாலும் கூட வீட்டுல அவர் வேலையை அவரே தான் செய்வாரு. அந்த மாதிரி ஒரு சிம்பிளா இருப்பாரு. நடந்து போவாரு. திடீர்னு யாராவது உதவினா உடனே போய் செய்வாரு. அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கம்மியா படிக்காதவர் தான். 4வது வருமா 5வது வருமா இந்த மாதிரி படிச்சிருப்பாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சாரு. அவர் படிக்கலைன்னா கூட படிப்பு ரொம்ப முக்கியம்னு நினைச்சதுனாலதான் நிறைய ஸ்கூலை திறந்தார். அவர் அமைச்சராக இருக்கப்ப என்ன பண்ணாரு? நிறைய ஸ்கூலை திறந்தார். சரியா? ஓப்பன் பண்ணி வச்சு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு பல விதத்தில் முயற்சி பண்ணி எல்லாம் கொண்டு வந்தார். பல ரிஸ்க் எடுத்து எல்லாம் கொண்டு வந்தார். நிறைய ஸ்கூல் திறந்தாரு. ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்தாச்சு. ஆனால் பிள்ளைங்க வரவே மாட்டேங்குச்சு. அப்போ என்ன பண்ணாரு? ஒரு சமயம் போயிட்டு இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ இப்போதான் படிக்க வைக்க. அந்த காலத்தில் வேலைக்கு தான் போவாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப என்ன பண்ணாரு? பார்த்தா ஏன்டா படிக்க போடியான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க வீட்டில் வேலைக்கு போக சொல்கிறாங்க, அப்போ தான் காசு கிடைக்கும், அப்போ தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னு அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. அப்படியா? சாப்பாடு போட்டால் படிக்க வருவீங்களாடா அப்படின்னா வருவீங்கன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் யோசிச்சு, சரி எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறது ரொம்ப முக்கியம், அதான் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? மதிய உணவு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தார். அதே மாதிரி ஒரு பையன் பணக்காரன் ஏழை அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிஃபார்மும் கொண்டு வந்தார். ஸ்கூலில் யூனிஃபார்ம் எதுக்கு தரது? எல்லா பிள்ளைங்களும்